ஓகே கைஸ், இப்போ என்னென்னா காலையிலே நாங்கள் பாண்டிச்சேரி கிளம்ப போகிறேன். பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு, கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டுட்டு போகலான் இருக்கேன். குளிராக இருக்குன்னு பார்த்தா காலையில் எந்த வெயிலாக இருக்குது, பார்க்கலாம். கைஸ் என்னென்னா டேங்கை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இந்த 6129, ஸோ இதில் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு போக போகிறோம். லெட்ஸி போயிட்டு வரதுக்குள்ளே பெட்ரோல் காலியாகுதா இல்லை மறுபடியும் ரீஃபில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருதா. ஸோ நம்ம எஃப்சியை நிப்பாட்டிட்டு ஹைவேயில் காஃபி குடிக்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 85-80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் பிரேக் வந்திருக்கோம். இன்னும் பாண்டிச்சேரி கரெக்டாக ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடையில் நிப்பாட்டணும். ஸோ நிப்பாட்டிட்டு சூடாக பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா. ஸோ அதுதான் வித்தியாசமாக இருக்குது, அனுபவமாக இருக்குது. பாட்டு கேட்கறது போதோட பாட்டு கேட்காம பைக்கில் போகிறது ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கலாம் ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன சர்ப்ரைஸ் காத்துருக்கு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா என்னோடய டெஸ்டினேஷன் மக்கா மஸ்ஜித். ஏன்னா இன்றைக்கி வந்து ஜும்மா, ஸோ அதனால் நாங்கள் ப்ரே பண்ணுவோம். அங்கே போய் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு தான் பிளானு. பட் போகிற வழியில் இங்கே அரோரா பீச்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஒரு நடந்த சம்பவம் என்னென்னா, அரோரா பீச்சுக்கு போகிற வழியில் வந்து 2 சின்ன பசங்க, நான் ரூட்டை பார்க்க மேப் பார்க்க பைக்கை நிப்பாட்டினேன். அப்போது 2 சின்ன பசங்க வந்து, அண்ணா பைக் நல்லா இருக்குண்ணே, நான் முறுக்கி பார்க்கட்டானே, என்னடா சொன்னேன், என்னடா டிடிஎஃப் ரீக்ரியேஷன் அப்படின்னு அவன் முன்னாடியே கேட்டேன். சிரிச்சானுங்க. சரி திருக்கிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு வேறு பயம், எங்கள் சரன்னு தூக்கிடுமோ. நான் கிளச்சை பிடிச்சிட்டேன். என்னை எவ்வளோ திருக்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வேறு கேட்குறானுங்க, டிடிஎஃப்லாம் பார்ப்பீங்களா ப்ரோ அப்படின்னு. அப்போ தான் தெரியுது அவங்களும் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது சின்ன பசங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, பைக் வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் முடிஞ்ச வரை காலேஜ் முடிச்சப்பறம் வாங்க. ஏன்னா ஒரு கையில் ஏதாவது ஒரு வேலை கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் கேட்டால் கூட உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். ஏன்னா அதில் பண்ணப்போகிற எல்லா செலவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு வேலையை வாங்கிட்டு பைக் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அதை விட கெத்து என்னங்க, அதுக்கப்புறம் மேலும் மேலும் ஈஸியாக வந்துடலாம். ஸோ சரி, நம்ம டாப்பிக்கே மாறி போயிட்டுருக்கு. அரோரா பீச் வந்துட்டுருக்கேன். சோலோவாக வந்திருக்கேன். ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இது ஒரு புதுமான ஃபீலிங், வந்து ரிலாக்ஸ்டாக அப்படியே இருக்கும். பிகாஸ் நம்மள ஐடியில் வேலை செய்கிறவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு எல்லா நேரம் சுற்ற முடியாது இல்லையா. ஸோ ஒரு இந்த மாதிரி 3 days லீவ் இருக்குது. நான் நோட்டீஸ் போய்டு லீவும் எடுக்க முடியாது. அதனால் இதான் நல்ல சாக்குன்னு வந்துட்டேன். ஸோ சென்னை ரவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் இனிமேல் இதான் ஃபஸ்ட்டு டைம் எடிட் பண்ணாமல் ஒரு வீடியோ லைவ் வாய்ஸோட அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் பார்க்கணுன்னுக்காக தான் ஃபஸ்ட்டு. இப்போ என்னோடய ப்ரைமரியில் என் ஃபோனில் ஸ்டோரேஜும் கம்மியாகிடும் கொஞ்ச நாளில். அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் யூடியூப்பில் போட்டேன்னா அப்பப்போ நான் பார்த்துப்பேன்ல. ஸோ அதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபார் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, இங்கே பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்கும்போது அப்படியே நம்ம எக்ஸிபிஷனில் பார்க்குற செட்டு மாதிரி இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பாட்டரிஸ். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அருமையான ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை. சரி சோக்கு, அப்படியே நம்ம இங்கிலாண்டில் ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக விசில் அடிக்கலாம். தனியாக வந்தாலும் மஜாவாக தான் இருக்கும். இங்கே இந்த பில்டிங் தெரிஞ்சா, இந்த பில்டிங்காக விழி மூடி யோசித்தால் பின்னே அந்த பாட்டு வர இடம் உண்மையிலே செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் ஒயிட் டவுன். பாண்டிச்சேரியில் இந்த ஏரியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபாரின் லுக் தரும்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் போய் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிப்போம். சொந்த வீடு இல்லாதவனுக்கு அது அருமை தெரியும். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கி ஆகணும். எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தெருவில் சொந்த வீடு வாங்கி ஆகணுங்க. நம்ம சென்னையில் இதே மாதிரி பெச நகர் இப்படி தான் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. இந்த யூடியூப் சேனலே போடுவோம், கூடிய சீக்கிரத்தில் போடுவோம். இவ்வளோ பைசாக எடுத்து 1.7 சொல்கிறாங்க. சத்தியமாக நான் தனியாக சாட முடியாது. ஸோ பாதி பார்சல் தான் வீடு கொண்டு போகணும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு.